வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. சின்னையா, கூப்பிட்டீங்களா? சொல்லுங்க சின்னையா, எதுக்கு கூப்பிட்டீங்க? இந்தாங்க புடிங்க. இதுல 2 பேரும் கையெழுத்து போடுங்க. சின்னையா, என்ன சின்னையா இது? கையெழுத்து போடணுமா? எதுக்கு சின்னையா? இது என்ன? இது டைவர்ஸ் பேப்பர். புரியலையா? இது விவாகரத்து பத்திரம். விவாகரத்து பத்திரமா? ஆமா, விவாகரத்து பத்திரம் தான். கையெழுத்து போடு. என்ன சின்னையா, இப்படி விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட சொல்றீங்க? இதை நான் முன்னாடியே செஞ்சிருக்கணும். ஏன்னா இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே உங்க 2 பேர்ல யாரு துர்கான்னு தெரிய போறதே இல்ல. ரெண்டு பேருமே நான் தான் துர்கான்னு அடம் பிடிக்கிறீங்க. அதான் உங்க 2 பேரையுமே சட்டப்படி விவாகரத்து பண்ண போறேன். துர்கா என் மனைவிங்கிற உரிமையில தானே 2 பேரும் இங்க இருக்கீங்க. உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சிடும். நீங்க இங்க இருக்கிறதுக்கான உரிமையை இழந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ. இந்த வீட்டை விட்டு நீங்க காலி பண்ணாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். சைன் பண்ணுங்க. சின்னையா, இவ பண்ற தப்புக்கு என்ன ஏன் சின்னையா தண்டிக்கிறீங்க? என்ன நம்புங்க சின்னையா, நான் தான் உங்க துர்கா. ஏய் கனகா, உன்னால என் வாழ்க்கையே முடிவுக்கு வரப்போகுது. இப்ப கூடவா நீ உன்னை துர்கான்னு சொல்லிக்குவ? உனக்கு மனசாட்சியே இல்லையா? அடி பாவி சின்னையா, விவாகரத்து பத்திரத்தை கொடுத்துட்டாருன்னு நானே நொந்து போயிருக்கேன். இப்ப கூட நான் தான் துர்கான்னு நடிக்கிறியே, இதெல்லாம் நியாயமா? 2 பேரும் நிறுத்துங்க சண்டைய. 2 பேருமே நான் தான் துர்கான்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கீங்க. அதான் அசோக் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கேட்கிறான். பேசாம கையெழுத்து போட்டு கிளம்புங்க. நீங்க இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் யாரு துர்காவா இருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமே அது உங்க பிரச்சனை. பேசாம கையெழுத்து போடுங்க. பாத்தியா, பெரிய ஐயாவையே இப்படி சொல்ல வச்சுட்டே. உனக்கு நான் என்னடி பாவம் பண்ண? என் சின்னையாவை என்கிட்ட இருந்து பிரிச்சதும் இல்லாம விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து கேட்கிற அளவுக்கு விட்டுட்டியே. நான் என் சின்னையா கூட வாழ முடியாம போயிடுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ரொம்ப நடிக்காத. இங்க உன் நடிப்பெல்லாம் எடுபடாது. ஏய் நிறுத்துங்க. சும்மா எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? பேப்பர்ல கையெழுத்து போடுங்க. இது சம்பந்தமா நான் அடுத்த வேலைகளை பார்க்கணும்.
ஏய், அசோக் தான் உங்க 2 பேரோட ஒட்டு வேணாம் உறவும் வேணான்னு சொல்லிட்டான்ல. இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கையெழுத்த போடுங்க. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் கையெழுத்து போட்டே தான் ஆகணும். இல்ல அசோக்கு கோவம் வந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியாது. மரியாதையா கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புற வழியை பாருங்க. உங்களால என் மகன் பட்ட கஷ்டமெல்லாம் போதும். நாளுக்கு நாள் உங்க அட்டகாசம் அதிகமாயிட்டே போகுது. கையெழுத்த போட்டுட்டு என் பையனை விட்டு விலகி போங்க. இனிமேலாவது அவன் சந்தோஷமா இருக்கட்டும். என்ன பாக்குறீங்க? நாங்க கையெழுத்து போடுங்க. சொல்றேன்ல, பேனாவை படி. சின்னையா, கோவப்படாதீங்க. விவாகரத்தெல்லாம் வேண்டாம் சின்னையா. இப்ப கையெழுத்து போட முடியுமா முடியாதா? ஆ? சின்னையா, இந்த ஒரு தடவை மட்டும் நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு யாரு கனகா யாரு துர்கான்னு தெரியணும், அவ்வளவுதானே? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. நான் தான் துர்கான்னு உங்களுக்கு நிரூபிக்கிறேன். ஆமா சின்னையா, பொறுத்ததும் பொறுத்தீங்க. நாளைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்களேன். நான் தான் துர்கான்னு நிரூபிக்கிறேன். ஏய், இல்ல நான் தெரியாம கேக்குறேன். எப்படி நாளைக்கு ஒரு நாள்ல நிரூபிப்பீங்க? ஆ? அசோக், வேணாம் அசோக். இவளுங்க சொல்றத நீ நம்பாத. எதையாச்சும் சொல்லி நம்மள டைவர்ட் பண்ண பாப்பாளுங்க. இப்பதான் உன் முடிவுல நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏய், கதை சொல்லாம இப்பவே கையெழுத்து போடுங்க. இல்லைன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய், கையெழுத்து போடுங்கடி. இப்ப தப்பிச்சா போதும்னு நினைக்கிறீங்க. அதான் நாளைக்கு வரைக்கும் டைம் கேக்குறீங்க. அதுக்குள்ள அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்பீங்க. எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். உங்க மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. பேசாம கையெழுத்து போட்டு கிளம்புங்க. என் தாய் கனக துர்கா மேல சத்தியமா சொல்றேன், ஒரே ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. நான் தான் துர்கான்னு நிரூபிக்கிறேன். எப்படி நிரூபிப்ப? நான் தாயா நினைச்சு கும்பிடுற என் கனக துர்கா அம்மன் நான் தான் துர்கான்னு நாளைக்கு உங்களுக்கு காட்டி கொடுப்பா. என்னது? கனக துர்கா காட்டி கொடுப்பாளா? எப்படி? அம்மனே நேர்ல இறங்கி வந்து இவதான் துர்கா, இவதான் கனகான்னு சொல்லுவாளா? DNA டெஸ்ட் வரைக்கும் எடுத்து பார்த்தாச்சு. 2 பேர்ல யாரு துர்கா யாரு கனகான்னு இன்னமும் தெரியல. அறிவியலாலேயே கண்டுபிடிக்க முடியாதத ஆத்தா வந்து கண்டுபிடிச்சிருவாளா? என்னடி கதை விடுறியா? அத்தை, அறிவியலால செய்ய முடியாதது கூட ஆத்தா நினைச்சா முடிச்சு காட்டுவாத்த. சொன்னா நம்புங்க. நேத்தே நான் கனக துர்கா கோவிலுக்கு போய் இது சம்பந்தமா ஆத்தா கிட்ட முறையிட்டு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன சத்தியம் பண்ணியா? என்னன்னு சத்தியம் பண்ணிருக்க? நான் தான் துர்கான்னு சின்னையாவுக்கு காட்டி கொடுன்னு வேண்டி இருக்கேன். என் சின்னையாவுக்கு நான் தான் துர்கான்னு எந்த சந்தேகமும் இல்லாம தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் கனகாவை இந்த ஊரை விட்டு நீதான் அனுப்பி வைக்கணும். இல்லனா இன்னையில இருந்து 3வது நாள் உன் சன்னதியிலே உன் கண்ணுக்கு முன்னாடியே அக்னி குண்டத்துல இறங்கி உயிரை விட்டுருவேன். இது உன் மேல சத்தியம். அம்மனுக்கு நான் விதிச்ச கேடு நாளையோட முடிய போகுது. நாளைக்கு ராத்திரிக்குள்ள கனக துர்கா அம்மன் நான் தான் துர்கான்னு உங்களுக்கு காட்டி கொடுத்துருவா.
அப்படி நடக்கலனா நாளைக்கு அக்னி குண்டத்துல இறங்கி நான் தான் துர்கான்னு உங்க எல்லாருக்கும் நிரூபிப்பேன். ஒருவேளை நான் பொய் சொல்லியிருந்தா அந்த கனக துர்கா அம்மன் என்ன அக்னி குண்டத்துல வச்சு எரிச்சு சாம்பலாக்கட்டும். இதுக்கு முன்னாடி நான் தான் துர்கான்னு நிரூபிக்க அக்னி குண்டத்துல இறங்கினப்பதான் இதோ இந்த கனகா அங்க வந்து நான் தான் துர்கான்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா. நான் தான் துர்கான்னு சொல்லி எல்லாரையும் நம்பவும் வச்சுட்டா. நானும் வேற வழி இல்லாம எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா எப்போ விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து கேட்டாரோ இதுக்கு மேலையும் என்னால பொறுத்துக்க முடியாது. அம்மன் கிட்ட இருந்து நாளைக்கு பதில் வரலனா அக்னி குண்டத்துல இறங்கி நான் தான் துர்கான்னு நிரூபிப்பேன். நான் தான் துர்கான்னு சின்னையா நம்பணும். அப்படி இல்லனா அக்னி குண்டத்திலேயே என் உயிர் போகணும். எப்படிடா இவளை கொல்றதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இவளுக்கு இவளே குழி வெட்டுறதுக்கு ஒரு வழியை சொல்லியிருக்காளே, அதை நாம பயன்படுத்த வேண்டியதுதான். டேய் அசோக், இவ்வளவு தூரம் சொல்ற, கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஆமா அசோக், நாளைக்கு ஒரு நாள் வேணா வெயிட் பண்ணுவோமே. இந்த பிரச்சனையில அம்மனை வேற இழுத்து விட்டுட்டா. ஆத்தா என்ன தீர்ப்பு கொடுக்கறான்னு பாப்போம். இங்க பாரு துர்கா, நாளைக்கு உன்னால நிரூபிக்க முடியலனா நாங்க சொல்றதுதான் நீ கேட்கணும். அப்புறம் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்துல போட முடியாதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு அவசியமே இருக்காது. ஒண்ணு துர்கான்னு நிரூபிப்ப, இல்லனா என் உயிரே விடுவேன். அப்புறம் என்ன அசோக், நாளைக்கு என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடலாம். சரி, அவ தன்னை துர்கான்னு நிரூபிக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கா. ஆனா நீ என்ன சைலண்டா நிக்கிற? உண்மையான துர்கா எதுக்கு அலட்டிக்கணும்? யாரு துர்காங்கிறது நாளைக்கு தெரியும். ஆமா ஆமா, போலி ஆட்டம் ஆடுறவங்க எப்பவுமே நிதானமா தான் இருப்பாங்க. உண்மையானவங்க துடிக்கதான் செய்வாங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். டைவர்ஸ் பேப்பரை காட்டினதுக்கு அப்புறமாச்சும் யாராவது ஒருத்தி உண்மையை சொல்வான்னு பார்த்தா ரெண்டு பேருமே நான் தான் துர்கான்னு நிரூபிக்கிறதா சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அசோக், அவ நம்மள பிளாக்மெயில் பண்ணிட்டு போறா. நாளைக்கும் வேலைக்கு ஆகலன்னா ரெண்டு பேருக்கிட்டையும் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு கழுத்தை புடிச்சு வெளியில துரத்திடுவோம். ஏங்க, துர்கா நாளைக்கு அக்னி குண்டத்துல இறங்குறதால அந்த அம்மன் வந்து இவதான் துர்கான்னு சொல்லிட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அகிலா, துர்கா பூக்குழியில இறங்குறது என்ன? அவ தான் கழுத்தை தானே வெட்டிக்கிட்டா கூட அந்த அம்மன் வந்து காப்பாத்த போறதில்ல. ஏன்னா மாயா கொடுத்த நாகபந்தனம் இப்ப கோவில் கருவறைக்குள்ள இருக்கு. அது அம்மன் சக்தியை பூரணமா கட்டுப்படுத்தி இருக்கும். அதனால துர்கா யாருன்னு தெரியறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா
துர்கான்னு பொய் சொன்னா அந்த அம்மனே குழியில வச்சு என்னை எரிச்சு கொல்லட்டும்னு அவ ஒரு வார்த்தை விட்டா பாரு, அங்கதான் அவ மாட்டிக்கிட்டா. என்னங்க சொல்றீங்க? என்னமா உனக்கு புரியல? சொன்னாலும் சொல்லாட்டியும் நாளைக்கு துர்கா அக்னி குண்டத்துல சாகதான் போறா. எப்படிங்க அது தானா நடக்கும்? தானா நடக்காது, நாம தான் நடத்தி காட்டணும். ஓஹோ, இப்ப புரிஞ்சிருச்சுங்க. அவளை போட்டு தள்ள அவளே ரூட் போட்டு கொடுத்துட்டா. ஆ. ஹலோ, மேடம், நீங்க சொன்ன மாதிரியே 2 பேர்கிட்டயும் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண சொல்லி கேட்டேன். சைன் பண்ணிட்டாங்களா? இல்ல மேடம். ஆனா நாங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. 2 பேர்ல ஒருத்தி தான் துர்கான்னு நிரூபிக்கிறதுக்காக அக்னி குண்டத்துல இறங்குறதா கனகதுர்கா கோயில்ல ஏற்கனவே வேண்டியிருக்காளாம். அப்படியா? எப்போ அக்னி குண்டத்துல இறங்க போறாங்களா? நாளைக்கு நைட்டுன்னு சொல்லியிருக்கா மேடம். அப்ப தான் துர்கான்னு நிரூபிக்கிறதா சொல்லியிருக்கா. பெரியப்பாவும் மற்றவங்களும் நாளைக்கு ஒரு நாள் தானே வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் ஓகே சொல்லிட்டேன். இதுவும் நல்லதுக்கு தான். ஏன்னா டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்குறது நம்ம டார்கெட் இல்ல. அவங்க 2 பேர்ல யாரு கனகான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஒரு ட்ராப் தான் டிவோர்ஸ் மேட்டரும் கையெழுத்தும். நாம நினைச்சபடிதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே மேடம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். அக்னி குண்டத்துல இறங்குறது துர்காவாவும் வேடிக்கை பார்க்கறது கனகாவாவும் இருந்து அக்னி குண்டத்துல இறங்கும் போது துர்காவுக்கு ஏதாவது தப்பா நடந்துட்டா நம்ம என்ன பண்றது? துர்கா செத்துட்டா நமக்கு என்னன்னு கனகா அமைதியா இருந்தா நம்ம என்ன மேடம் பண்ண முடியும்? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல அசோக். கனகா துர்காவுக்கு கெடுதல் பண்ண மாட்டா. ஏன்னா ஏற்கனவே துர்கா அக்னி குண்டத்துல இறங்கினப்போ கனகா தான் வந்து அவளை காப்பாத்துனா. அப்படி இருக்கும்போது துர்கா உயிருக்கு ஆபத்துன்னா கனகா நிச்சயமா வேடிக்கை பார்த்துட்டு நிக்க மாட்டா. துர்கா உயிரை காப்பாத்தி தான் தான் கனகாங்கிற உண்மையை ஒத்துப்பா. நாம எதுக்கு நெகட்டிவா நினைக்கணும்? நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். சரிங்க மேடம். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சரி அசோக். ஓகே மேடம். என்ன நடந்தாலும் சின்னையாவை விட்டுட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தான் இத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு நான் பொறுமையா இருந்தேன். ஆனா எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. சின்னையாவே என்ன விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லிட்டாரு. எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. குளத்துல யாரோ என்ன அடிச்சு போட்டப்பவே நான் செத்து போயிருக்கலாம். அன்னைக்கு என் உசிரை காப்பாத்தின கனகாவே இன்னைக்கு எனக்கு எமனா வந்து நிக்கிறா. நான் என்ன பண்ணுவேன்? எங்க வாரிசு என் வயித்துல வளருதுங்கிற விஷயத்த எப்படியாவது சின்னையா கிட்ட சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப அது சொல்லவும் முடியாம அவர்கிட்ட மறைக்கவும் முடியாம நொடிக்கு நொடி செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அம்மாவாக போறேன்னே தெரியாம சின்னையா என்கிட்ட விவாகரத்து கேக்குறாரு. என்ன பிரிய முடிவெடுத்துட்டாரு. இப்ப போய் அவர்கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? நான் தான் உங்க மனைவி, நம்ம புள்ள என் வயித்துல வளருதுன்னு சொன்னா விவாகரத்துக்கு பயந்துகிட்டு
பொய் சொல்றதா நினைப்பாரு. அம்மா தாயே, எனக்கு உன்னை விட்டா வேற நாதி கிடையாது. என்னை கைவிட்டுறதம்மா. என் சின்னையாவுக்கு நான் தான் துர்காங்கிறத காட்டி கொடுக்கணும். எங்க குழந்தைய நான் சுமக்கிறேங்கிறத அவருக்கு உணர்த்தணும். இது எதுவும் நடக்கல. நாளைக்கு இறங்க போற அக்னி குண்டத்திலேயே என்ன நானே எரிச்சுக்கிட்டு என் உயிரை மாய்ச்சுக்குவேன். அதுதான் என் முடிவு. இப்போ உனக்கு சந்தோஷமா என்ன? ஏன் என் துக்கத்தையும் கண்ணீரையும் பார்க்க வந்தியா? நீ நினைச்சதெல்லாம் நடந்துருச்சா? இதுக்காக தானே நல்லவ வேஷம் போட்டு நடிச்ச. அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சே. இன்னமும் எதுக்காக நீ துர்காங்கிற வேஷத்தை போட்டுட்டு இருக்க? அத பேசாம கலைச்சிரு. எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லி என் வாழ்க்கையவே முடிச்சிட்டியே. சாக கடந்த என்ன நீ காப்பாத்துனது திரும்பவும் சாகடிக்கிறதுக்காக தான் எனக்கு தெரியாம போச்சு. அப்படி தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு நான் செத்திருப்பேன். இப்ப என்ன நடந்துருச்சுன்னு நீ தயத்தக்கான குதிக்கிற. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? சின்னையா விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லி கேக்குறாரு. என்கிட்ட இருந்து அவரை பிரிக்கணுங்கிறது தானே உன் ஆசையே. அதுதான் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இந்த நேரத்துல கூட நீதான் கணக்கான ஒத்துக்கிறதுக்கு உனக்கு மனசு வரல. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.